என்ன சொல்றீங்க? அட ஆமாங்க. அட நிஜமாவா? எப்போ? இன்னைக்கா? இப்பவா? ஆமாப்பா, நம்ம கேஎஸ்ஆர் சமுதாய வானொலி அலைவரிசை 90.4ல அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. இது அறிவியல் சம்பந்தமான நிகழ்ச்சி, கேட்க தவறாதீங்க. இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு கேஎஸ்ஆர் சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில பேட்டரியில் இயங்கும் இருசக்கர வாகனம் செயல்படும் விதம் மற்றும் அதற்கு பின்னால் உள்ள அறிவியலை பற்றி தெரிந்து கொள்வோம். வாங்க நேயர்களே. நிகழ்ச்சியில் முதலாவதாக பேட்டரியில் இயங்கும் இருசக்கர வாகனத்திற்கு பின்னால் உள்ள அறிவியலை நாடக வடிவில் கேட்கலாம். நாடகத்தில் நடிக்கும் கதாபாத்திரங்கள் கதிர் மற்றும் குமார். குமாரே, யாப்பா குமாரே? அட யாரு? கதிரா? வாப்பா உள்ளவா. என்ன இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லை குமாரே, நீ என்னமோ புது வண்டி வாங்கியிருக்கன்னு சொன்னாங்க, அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? வா கதிரு, நான் காட்டுறேன். இதுதான் நான் வாங்கியிருக்க ஸ்கூட்டி. எப்படி இருக்குன்னு பாடு. நல்லா இருக்கு குமாரே. ஆனா ஸ்கூட்டின்னு சொன்னியே, அப்படின்னா என்ன? அது ஒன்றும் இல்லை கதிரு. ஸ்கூட்டி அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் வண்டி. பெட்ரோல் இல்லாம கரண்டை மட்டுமே பயன்படுத்தி ஓடக்கூடிய ஒரு வண்டி, அவ்வளோதான். அதான் ஏற்கனவே நம்ம வீட்டில் பெட்ரோல் வண்டி இருக்கே, அப்புறம் எதுக்கு இந்த எலக்ட்ரானிக் வண்டி? சரியான கேள்வி கேட்ட கதிரு. நம்ம வச்சிருக்கிற வண்டிங்க எல்லாமே ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் இல்லைனா டீசலை வச்சு தான் ஓடுது. இப்படி இந்த வண்டிங்களை பயன்படுத்துறதுனால நமக்கு 3 முக்கியமான பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால தான் இனி வருங்காலத்தில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்க எலக்ட்ரானிக்கல் வண்டிகளை பயன்படுத்த சொல்றாங்க. அட அது என்னப்பா 3 முக்கியமான பிரச்சனை? கொஞ்சம் தெளிவாக தான் சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்றோம்ப்பா, நல்லா கேட்டுக்கோ. முதல் பிரச்சனை என்னன்னா அதோட பற்றாக்குறை தான். பெட்ரோலியம் மாதிரியான பொருட்கள் எல்லாம் பூமியிலிருந்து தான் எடுக்கப்படுது. இதெல்லாம் ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இதனால திரும்பலாம் உற்பத்தி ஆக முடியாது. அதனால தான் நாம இத நான் ரெனியூவபிள் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப சொல்லு, நம்மளோட தேவை நாளுக்கு நாள் அதிகரிக்குது. அதே சமயம் அந்த பொருளோட உற்பத்தி குறைவா இருந்தா என்ன நடக்கும்? வேற என்னப்பா, விலையேறி போயிடும், அவ்வளவுதான். சரியா சொன்ன கதிரு. இப்ப புரியுதா? இதனாலதான் பெட்ரோலிய பொருளுக்கு நாளுக்கு நாள் விலையேறுது. இதுதான் இதனோட 2வது பிரச்சனை. சரிப்பா, அந்த 3வது பிரச்சனை என்ன? அதுவா? அதுதான் சுற்றுச்சூழல் மாசுபாடு. அதிக அளவு பெட்ரோலிய பொருட்களை பயன்படுத்துறதுனால அதுல இருந்து வரக்கூடிய அசுத்தமான காற்று நம்ம சுற்றுச்சூழலை பாதிக்குது. அது மட்டும் இல்ல கதிரு, அதை சுவாசிக்கிற நம்மளையும் தான் சேர்த்து பாதிக்குது. சரியா சொன்ன குமாரு. இந்த பிரச்சனைக்கு என்னதான் மாற்று வழி? அதையும் சொல்றேன், கேட்டுக்கோ. அதுக்காக தான் இப்ப திரும்ப கிடைக்கக்கூடிய ஆற்றலான ரெனியூவபிள் சோர்ஸுகளை பயன்படுத்தி எலக்ட்ரானிக் வாகனத்தை உற்பத்தி பண்றாங்க. அட பரவாயில்லையே. சரி, இந்த எலக்ட்ரானிக் வண்டிகளை பயன்படுத்தினால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? கொஞ்சம் அதை பத்தி சொல்ல, தெரிஞ்சுக்கிறேன். திரும்ப கிடைக்கக்கூடிய ரெனியூவபிள் சோர்ஸை பயன்படுத்தி இதை தயாரிக்கிறதுனால பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. அது மட்டும் இல்ல, கரண்டை பயன்படுத்தி இதை சார்ஜ் பண்றதுனால இதுக்கு ஆகிற செலவும் கம்மி தான். அது மட்டும் இல்லப்பா, பெரும்பாலும் காற்று மாசுபாடு ஆகிறதையும் இது தடுக்கும். பரவாயில்லையாப்பா, இதுல எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கா? அப்ப நானும் போய் பெட்ரோலுக்கு மாற்றா எலக்ட்ரானிக் பைக்குக்கு மாற போறேன். நீ சொன்ன தகவலுக்கு ரொம்ப நன்றிப்பா. சரி, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. தொடர்ந்து பேட்டரியில் இயங்கும் வாகனத்தை பற்றியும் அதற்கு பின்னால் உள்ள அறிவியலை பற்றியும் பாடல் வடிவில் கேட்கலாம். பாடலை எழுதியவர் தமிழரசி, இசை நீலகண்டன், பாடுபவர் விக்னேஷ். வாங்க நேயர்களே, கேட்கலாம். புதைப்படிமத்தின் எரிபொருட்கள் பூமிக்கு தீங்கு விளைவிக்கும். பசுமை வீட்டு விளைவினிலே பற்பல சீற்றங்கள் உருவாகும். தேவைகள் அதிகம் ஆவதினால் சீக்கிரம் எரிபொருள் தீர்கிறது. சீக்கிரமே அது தீர்வதினால் விலைகளும் அடிக்கடி உயர்கிறது. தட்டுப்பாடு, விலை உயர்வு, சுற்றுச்சூழல் சீர்கேடு, மூன்றும் நம்மை இவற்றிற்கு மாற்றினை சிந்திக்க செய்கிறது. மரபுச்சாரா எரிசக்தி என்றும் தீரா உயர் சக்தி. மீண்டும் மீண்டும் கிடைக்குமது தூண்டுவதில்லை சீற்றங்களை. சூரியன் காற்று கடலோதம் நீரும் புவியின் வெப்பமுமே
மூலப்பொருட்கள் ஆகிடலாம், மின்சாரத்தை பெற்றிடலாம். வழக்கை இடக்கை விதிப்படியே மின்சாரத்தை பெற்றிடுவோம். உற்ற வழியாம் மின்கலன்கள் பெற்றதை சேமித்து பயன்படுத்த எல்லாம் இங்கே எளிதாகும். அறிவியல் நமக்கு துணையாகும். வாழ்வியல் அறிவியல் அறிந்திடுவோம். வாழ்கிற முறையினில் உயர்ந்திடுவோம். தொடர்ந்து அதை கதை வடிவில் கேட்கலாம். கதை எழுதியவர் மற்றும் வாசிப்பவர் சிவசங்கர். அவர் ஒரு ஆசிரியர், ஸ்ரீதர்னு பேர் வச்சுக்கலாம். ஒரு நாள் அவர் தன்னோட 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் மாசுபாடு அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பாடம் நடத்திட்டு இருக்காரு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை எவ்வாறு தடுக்கலாம் அப்படின்னு பாடம் நடத்தும் பொழுது தொழிற்சாலை புகைகளும் வாகன புகைகளும் தான் பெருமளவுல காற்று மாசுபாட்டையும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் ஏற்படுத்துது அப்படின்னு தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அவரு சுற்றுச்சூழல் மாசுபாட்டை பத்தி அதை கட்டுப்படுத்துறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய மாணவி ஒருத்தி எழுந்து கேள்வி கேட்கிறாங்க. சார், எப்படிங்க சார் வாகன புகையை இன்னைக்கு இருக்கிற சூழல்ல கட்டுப்படுத்த முடியும்? இன்னைக்கு எல்லார்கிட்டையும் வண்டி இருக்கு. ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தாலும் 4 பேர்கிட்டையும் வண்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி எல்லாரும் பயணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? வண்டி வாகனம் இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா? வியாபாரம் பண்ண முடியுமா? பயணம் செய்யறது எல்லாமே வண்டி தேவைப்படுமே. உடனே ஆசிரியர் சொல்றாரு, கூடுமான வரைக்கும் நாம பொது போக்குவரத்தை ஊக்குவிச்சோம்னா இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம். அது எப்படிங்க சார்? தொழிற்சாலை கழிவுகளை கூட, தொழிற்சாலை புகைகளை கூட ஓரளவு அரசால கட்டுப்படுத்த முடியும். ஆனா போக்குவரத்துங்கிறது அப்படி இல்லையே. எல்லாருமே எல்லா இடங்களுக்கும் போயாக வேண்டியது இருக்கும். எல்லா நேரமும் எல்லா இடங்கள்லயும் பொது போக்குவரத்து கிடைக்கும்னு சொல்ல முடியாதே சார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு டீ கடைக்கு போகணும்னா கூட பைக் எடுத்து ஓட்டியே பழகிட்டோம். அப்படி இருக்கும்போது பொது போக்குவரத்துல போங்க, சிக்கனம் படுங்க அப்படின்லாம் சொன்னா யாராவது கேட்பாங்களா? உண்மைதான் கண்ணு, நீ சொல்றது உண்மைதான். ஆனா இதே நிலைமை நீடிச்சதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற எரிபொருள், அதாவது பெட்ரோல் டீசல் மாதிரியான பொருட்கள் இன்னும் எவ்வளவு நாளைக்கு வரும்னு நினைக்கிறீங்க? நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த பெட்ரோல் டீசல்ங்கிற பொருள் இருந்ததா கூட தெரியாம போயிடுமே. இதுக்கு என்னதான் சார் வழி அப்படின்னு கேக்குறாங்க அந்த ஹரிணிங்கிற 5ஆம் வகுப்பு மாணவி. இதுக்கு மாற்று எரிபொருள்களை நம்ம பயன்படுத்த பழகணும். மாற்று விதமான போக்குவரத்து திட்டங்களை நாம யோசிக்கணும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. மாற்று எரிபொருள் அல்லது மாற்று போக்குவரத்து வசதிகள் அப்படின்னு எதைங்க சார் சொல்றீங்க? மறுபடியும் மாட்டு வண்டியிலயா போக முடியும் அப்படின்னு சிரிக்கிறா அந்த பொண்ணு. அப்படி இல்லம்மா, மறுபடியும் மாட்டு வண்டியில போக முடியாது. இன்றைய சூழலுக்கு தகுந்த மாதிரியான மாற்று எரிபொருள்களான சூரிய மின்சக்தியை பயன்படுத்தலாம், காற்று மின்சக்தியை பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான மீட்டுருவாக்கக்கூடிய மறுசுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய சக்திகளை பயன்படுத்தி நாம போக்குவரத்தை ஊக்குவிக்கணும்னு சொல்றேன், அவ்வளவுதான். அந்த மாதிரியான மாற்று எரிபொருள் சக்திகள் எல்லாம் பயன்படுத்தி வாகனங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்களா சார்? இருக்குமா, நிறைய இருக்கு, கண்டுபிடிச்சிட்டு வராங்க. இப்ப பெரும்பாலும் பயன்பாட்டிலையும் அந்த மாதிரியான வாகனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. நாம தான் அந்த மாதிரியான வாகனங்களை வாங்கி சுற்றுப்புற சூழல் மாசுபாட்டை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உடனே அந்த பொண்ணு ஹரிணி ரொம்ப புத்திசாலியா கேள்வி கேட்கிறாங்க. அப்படின்னா நீங்க ஏன் சார் அந்த முயற்சியை முதல்ல எடுக்கக்கூடாது? ஆசிரியர் ஒரு நிமிஷம் மௌனமா இருக்காரு. அப்புறம் அவருக்கும் அந்த யோசனை வருது. சரி, நானே உங்களுக்கு முன்னுதாரணமா அந்த விஷயத்த செய்து பார்க்கறேன் அப்படின்னு ஆசிரியர் சொல்லிட்டு வகுப்பை நிறைவு செய்யறாரு. வார இறுதியில அறிவியல் கண்காட்சிக்கு ஆசிரியர் ஸ்ரீதர் தன்னுடைய மாணவர்களையும் அழைச்சிட்டு போறாரு. அங்க பலவிதமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் அணிவகுக்கப்பட்டிருக்கு. கல்லூரி மாணவர்கள் தங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை, புது புது விஷயங்களை மக்களோட பார்வைக்கு அங்க வச்சிருக்காங்க. கூடவே புதிய கண்டுபிடிப்புகளை நிறுவனங்கள் தங்களோட புதிய புதிய கண்டுபிடிப்புகளையும் அங்க விளம்பரத்துக்காக வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி பிரிவே இருக்கு. குழந்தைங்க எல்லாரும் அது என்ன வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆசிரியர் அவங்கள வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. வெஹிக்கிள்ஸ் பத்தி விளக்கம் சொல்றதுக்கு அங்க ஒரு நபர் காத்திருக்காரு. ஆசிரியரையும் மாணவர்களையும் அவர் வரவேற்று உபசரிக்கிறாரு. ஆசிரியரும் மாணவர்களும் மாணவிகளும் அவர்கிட்ட அது என்ன சார் வெஹிக்கிள்ஸ்? அது ஒன்றும் இல்லைங்க, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் வெஹிக்கிள்ஸ். அப்படின்னா இது பெட்ரோல்ல இயங்காதா? இல்லைங்க, இது பெட்ரோல்ல இயங்காது. இது முழுக்க முழுக்க பேட்டரினால இயங்கக்கூடிய வாகனங்கள். பேட்டரியிலையா? ஆமாங்க, பேட்டரியில சார்ஜ் பண்ணி அதன் மூலமா இயங்கக்கூடிய வாகனங்கள். அப்படி என்னென்ன வாகனங்கள் இருக்கு? இன்னைக்கு
சைக்கிள் முதற்கொண்டு பைக், ஸ்கூட்டர், கார் வரைக்குமான வாகனங்கள் வெஹிக்கிள்ஸ்ல வந்துருச்சு. அப்படியா, கார் கூட பேட்டரி கார் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சுட்டி பொன் ஹரிணி கேக்குறாங்க. ஆமாம்மா, கார் வரைக்கும் இன்னைக்கு பேட்டரியில உருவாக்கப்பட்ட வண்டிங்க வாகனங்கள் வந்துருச்சு. அதெல்லாம் சரி, சைக்கிள்ல எதுக்கு பேட்டரி வைக்கணும்? அதாவது நம்ம குறைஞ்ச தொலைவு போறதுக்கு கூட சைக்கிளை இப்ப பயன்படுத்துறதே இல்லை. எல்லா இடங்களையும் பைக்கை பயன்படுத்தி பழகிட்டோம். சைக்கிள்ல பேட்டரி இருந்ததுன்னா, ஒருவேளை நம்மளால மிதிக்க முடியாத சூழ்நிலை வந்ததுன்னா அதை பேட்டரியை உபயோகிச்சு ஒரு பைக் மாதிரி நம்ம வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்துட முடியும். வாவ், இவ்வளோ வசதி இருக்கா பேட்டரி சைக்கிள்ல? ஆமாம்மா. எதுக்காக இன்னைக்கு இந்த சைக்கிள்லாம் கண்டுபிடிச்சு வைக்கிறீங்க? ஏற்கனவே நம்ம கிட்ட தான் பெட்ரோல் டீசல்ல ஓடக்கூடிய வாகனங்கள் இருக்கே. மாணவன் அருண் அந்த உதவியாளர்கிட்ட கேள்வி கேட்டான். இருக்கு, இன்னைக்கு பெட்ரோல் டீசல் வாகனங்கள் இருக்கதான் செய்து. இருந்தாலும் எதிர்காலத்துல இதே போல பெட்ரோல் டீசல் மாதிரியான எரிபொருட்கள் நமக்கு தட்டுப்பாடு இல்லாம கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு நம்ம பெட்ரோல் டீசல் அப்படிங்கிற விஷயங்களை கொடுத்துட்டு போகணும். இதே போல நம்ம உபயோகிச்சுட்டே இருந்தோம்னா எதிர்கால சந்ததிக்கு பெட்ரோல் டீசல்னா என்னன்னே தெரியாம போயிடும். அதனாலதான் பெட்ரோல் டீசலை தவிர்த்து மாற்று எரிபொருள்களை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய வாகனங்களை நம்ம இங்க பார்வைக்கு வச்சிருக்கோம். இங்க இருக்க சைக்கிள் ஆகட்டும், பைக் ஆகட்டும், நம்ம பெட்ரோல் வண்டி மாதிரியே வேகமா ஓடுமா? அதுல என்ன சந்தேகம்? எல்லா வண்டியுமே அதே வேகத்துக்கு ஓடும். அப்போ இதுக்கு நிறைய செலவாகுமோ? இல்லவே இல்லை. இதுக்கு சார்ஜ் போடுற கரண்ட் செலவு மட்டும்தான். அந்த மின்சார உபயோகம் கூட மிக குறைவான செலவுல தான் இது எடுத்துக்குது. குறிப்பா பெட்ரோல் டீசல் வாகனங்கள்ல இருக்கக்கூடிய வாகன புகை சுற்றுச்சூழல் மாசுபாட்டை ஏற்படுத்துற விதம் இந்த வண்டிகள்ல மிக மிக குறைவான அளவு. அதனால இதை முழுமையா நம்ம சுற்றுச்சூழல் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அடடா, உபயோகப்படுத்துற பயன்பாட்டு செலவு குறைவு, பெட்ரோல் டீசல் தேவைப்படாது, மாசுபாடும் குறைவா பயன்படுத்துது. எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த வண்டியில இருக்கு. ஆமா, இந்த வண்டிக்கு பெட்ரோல் டீசல் மாதிரியான எரிபொருட்கள் தேவையில்லை, மின்சாரம் மட்டும்தான். அதுவும் குறைவான அளவு செலவு மட்டும்தான் இது எடுத்துக்குது. கூடவே சுற்றுச்சூழல் மாசுபாட்டை வெகுவா குறைக்குது. அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கான வாகனம் வெஹிக்கிள் தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா, கண்டிப்பா. அடுத்த தலைமுறைக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இந்த வெஹிக்கிள்ஸ் இருக்கும். இப்பவே பெரும்பாலான வாகனங்கள் விற்பனைக்கு வந்துருச்சு. சைக்கிள் ஆகட்டும், பைக் ஆகட்டும், கார் கூட பெருமளவு விற்பனைக்கு தயாரா இருக்கு. இந்த வாகனங்களால நம்மளுடைய பெட்ரோல் செலவு அல்லது போக்குவரத்து செலவு குறையிறது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலும் பெரிய அளவுல பாதுகாக்கப்படுது. மெல்ல மெல்ல மக்கள் கிட்ட இந்த வெஹிக்கிள்ஸ் பத்திய விழிப்புணர்வு அதிகமாகிட்டே வருது. அதனால இதனுடைய விற்பனையும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. வாவ், நானும் எங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வாங்கிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அருணன். நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு பைக்கே வாங்கிக்க போறேன் அப்படின்னு செல்லமா சொன்னாங்க அந்த சுட்டி பெண் ஹரிணி. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஆசிரியர் தன்னுடைய வாகனத்தையும் இந்த வெஹிக்கிளா மாத்தணுங்கிற முடிவெடுத்திருந்தாரு. அங்கேயே ஒரு பைக் வாங்குவதற்கான முன்பணத்தையும் செலுத்திட்டாரு ஸ்ரீதர். மாணவர்களும் மாணவிகளும் ஆசிரியரும் சந்தோஷமா அந்த அறிவியல் கண்காட்சியை ஆர்வமா பார்த்து ரசிச்சுட்டு திரும்பினாங்க. நன்றி. தொடர்ந்து முன்னாள் டிஎஸ்டி ஊக்குவிப்பு ஆசிரியரும் ஆராய்ச்சியாளருமான முனைவர் நவநீதன் அவர்கள் பேட்டரி இருசக்கர வாகனத்தை பற்றியும் அதற்கு பின்னால் உள்ள அறிவியலை பற்றியும் என்ன சொல்கிறார் என்று கேட்போம். வாங்க நேயர்களே. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் எனர்ஜி ஸ்டோரேஜ் அப்ளிகேஷன்ஸ். இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி வேணும். என்னென்ன சோர்ஸ் ப்ராப்ளம் வருது, ரெண்டாவது ப்ரைஸ் வைஸில் இன்க்ரீஸ் ஆகுது, மூணாவது என்விரான்மெண்டல் சிவியராக பாதிக்கப்படுது. ஸோ இந்த 3 இஷ்யூஸ்னால ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸை தேடி போக ஆரம்பித்தாங்க. தட் இஸ் கால்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சோலார் செல்ஸ் இதெல்லாமே வரும். பட் வெஹிக்கிள் ஆஸ்பெக்ட்ஸில் யோசிச்சிங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்கு யோசிக்கிறப்போ இப்போ கரண்ட் சினேரியாவில் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, நாட் ஓன்லி இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்ட் தே மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் vehicles, nothing but that is electric vehicles. அது என்னங்க சார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது நம்ம ஒன்றுமே இல்லை, யூசிங் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்டு டிவைசஸ் ஃபார் மூவிங் ஆஃப் தி
vehicles. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜிஸ். ஏன்னா ஒரு மோட்டார் மூவ் ஆகணும், அதுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்றோம். ஓகேவா? திஸ் இஸ் கால்டு கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி. அப்போ அந்த வெஹிக்கிள்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் குட் பி ஸ்டோரிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ எது யூஸ் பண்றோம் அப்படின்னா ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஜர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் எது அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் பேட்டரி. கண்டிப்பா பேட்டரியை தான் டில் டேட் நம்ம ஃபோக்கஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ரீசெண்டா அதுலயும் எஸ்பெஷலி லித்தியம் பேஸ்டு பேட்டரிஸ். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கூட லித்தியம் சோர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் தான். ஏன் அப்படின்னு சொன்னா வித்தின் இந்தியாலேயே பாத்தீங்கன்னா லோ காஸ்ட்ல லித்தியம் பேஸ்டு பேட்டரிஸை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய தூண் அப்படின்னு கூட சொல்லலாம். தட் இஸ் ஃபைன். ஆனா அதுவும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் தான். ஒரு ஸ்டேஜ்ல அந்த ரிசோர்ஸ் வந்து லேக் ஆகலாம். அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. பட் எதிர்வரும் காலத்தில் எப்படி நம்ம அந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ்னால ரிசோர்ஸ் ப்ராப்ளம் வருது, காஸ்ட் அதனால ரைஸ் ஆகுது, பொல்யூஷன் வருது அப்படிங்கிற மாதிரி இதனாலையும் சில நெகட்டிவ் இருக்கலாம். இல்லாமலாம் இல்லை, வாட் எவர் எது எடுத்தீங்கனாலும். பட் இதில் மெயினாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டெலிபரேட்டாக உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ரிசோர்ஸ் டேக்கன் ஃப்ரம் தி எர்த் கிரஸ்ட் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் அந்த ரிசோர்ஸ் தீரும். அப்போ இன்னொரு இடத்துல நம்ம மைக்ரேட் ஆகும். ஓகேவா? ஆனால் இப்போ கரண்ட் சினாரியாவில் லித்தியம் பேட்டரியை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ரிசோர்ஸை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி பேக்கப், ஸ்டோரிங் ஆஃப் எனர்ஜி பர் ஸ்கொயர் ஏரியா அப்படிங்கிறது ஹை அமௌண்ட் ஆஃப் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி லைட் வெயிட்டாக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிடலாம். அதனால தான் லித்தியம் பேஸ்டு பேட்டரிஸ் வந்து மிகப்பெரிய ரோலில் இருக்கு. ஓகே, அப்போ என்ன சொல்ல போறோம்னா அப்போ லித்தியம் மட்டும்தான் வருமா அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து சோடியம் பேட்டரிஸ், பொட்டாசியம் பேட்டரிஸ், ஜிங்க் ஏர் பேட்டரி, இந்த மாதிரி எல்லா பேட்டரிஸ்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபார் தி ஸ்பெஷலி ஃபோக்கஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். அதுக்காகத்தான். ஏன்னா என்விரான்மெண்டல் ஹசார்டஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கோல் ஆஃப் ஆல் த கண்ட்ரீஸ், எல்லா கண்ட்ரீஸோட கோல். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர் எல்லாருமே இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அப்போ இது மட்டும்தான் சோர்ஸா? ஒரு எனர்ஜியை, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடியதுல மெஜாரிட்டியா பேட்டரி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா ஜென்ரலைஸ்டா பார்த்தா ஆமான்னு சொல்லலாம். பட் இன்டெப்தா பார்க்குறப்ப நாட் லைக் தட். தெர் இஸ் அனதர் ரோல். இட்ஸ் கால்ட் சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ். Yes, of course. Super capacitors, another notable device which is going to be store the energy as a electrical energy can be stored, which is also used for the electric vehicles, of course. But என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a difference, of course. எதுக்கு அப்படின்னா இப்போ பேட்டரிஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, பர் ஸ்கொயர் யூனிட் ஏரியால ஸ்டோரிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்றது ஹையர் அமௌண்ட்ல இருக்கும். ஓகேவா? அதே நீங்க சூப்பர் கேப் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சூப்பர் கெப்பாசிட்டர்ல per square unit area per square area per unit area nothing but storing of energy is lesser. But in case of power, what do you mean power அப்படின்னா how much amount of energy can be delivered அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறப்போ பேட்டரியை விட சூப்பர் கெப்பாசிட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனர்ஜியை டெலிவரி பண்ணுது. அப்போ இன்ஸ்டண்டாக வண்டி ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். பேட்டரி வந்து ஸ்லோவாக தான் எனர்ஜியை டெலிவரி பண்ணும். ஸோ தட் இஸ் கால்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ வந்து எனர்ஜியில பெட்டரா இருக்கிறது பேட்டரின்னு சொன்னா பவர்ல பெட்டரா இருக்கிறது சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ். ஆனா எனர்ஜியில ஸ்டில் தேர் இஸ் அ பிக் லேக் இன் சூப்பர் கெப்பாசிட்டர். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா லைஃப் சைக்கிள். இப்ப மேனுஃபேக்சர் பண்ணிக்கிற எல்லா டிவைசஸையும் என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு நாள் லைஃப் டைம், ஏன்னா அதுதான் மெயினா பாக்குறாங்க. எத்தனை வருஷம் வரும் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு 10 years வரும், இத்தனை ஒரு 5 years 10 years அப்படின்னு சொல்றாங்க. பட் தேர் இஸ் நோ பிக் கான்ஃபிடென்ட் ஆன் தி லைஃப் டைம். ஏன் அப்படின்னா பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு 500 அண்ட் ஹையர் ரேஞ்ச் அவ்வளோதான் இருக்கும். அது என்ன சார் லைஃப் சைக்கிள் அப்படின்னா ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ், ஒரு கம்ப்ளீட் சார்ஜிங் தென் டிஸ்சார்ஜிங் இஸ் கால்ட் ஒரு லைஃப் சைக்கிள். அப்போ எவ்வளோ டைம் இருக்கும் பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 500 or 1000 இந்த மாதிரி தான், ஒரு 10,000 வரைக்கும், 10,000 லைக் தட் அது வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனால் சூப்பர் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நியர்லி 1 lakh இருக்கும். அப்போ என்ன ஆகும், லைஃப் டைம் வந்து ஆப்வியஸ்லி ட்ரெமெண்டஸ்லி இன்க்ரீசிங் இன் சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ், நிறைய இடத்துல பிளாஸ்டிங் நடக்குதுங்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து வித் ஸ்டாண்டிங் டெம்பரேச்சர் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு 0 to 40 or 50 degrees Celsius ஆர் அப் டு 60 degrees Celsius அப்படின்னு சொன்னாலும் சூப்பர் கேப் பார்த்தீங்கன்னா -40 65 70 வரைக்கும் வித் ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த லைஃப் டைம் ஆஃப் வித் ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி இன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறப்போ சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து சர்வை ஆகுது பெட்டரா. இதுதான் இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ்.
அப்புறம் பேக்ரவுண்டில் லேக் ஆஃப் டிஃபரன்ஸ். அப்போ ஏன் பேட்டரி எக்ஸிஸ்ட் ஆகிருக்குது, சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் ஸ்டில் லேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cannot be say லேக் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸ்டில் இன் ரிசர்ச் ஆர் கோயிங் ஆன். என்ன சொல்கிறாங்கன்னா எனர்ஜி ஆஸ்பெக்ட்ஸில் தான் வந்து சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் வந்து கொஞ்சம் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுது. பட் பேட்டரி வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம இங்கிருந்து தான் பேசிக்லி பார்த்தீங்கன்னா திட் இஸ் சுப்பீரியர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். பவர் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், எனர்ஜி டென்சிட்டி லெஸராக இருக்கும் சூப்பர் கெப்பாசிட்டரில் கம்பேர்டு வித் பேட்டரிஸ். ஸோ இதுதான் ஒரு மெயின் இம்பார்ட்டண்டான டிஃப்ரென்ஸு. ஸோ பேட்டரியை பற்றி நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நாம் இங்கே சூப்பர் கெப்பாசிட்டர் பற்றி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 3 டைப் இருக்குது. இனிஷியலி 2 டைப் தான் சொன்னாங்க, ஏன்னா எலக்ட்ரிக் டபுள் லேயர் கெப்பாசிட்டர்ஸும் சூடோ கெப்பாசிட்டர்ஸ். இது 2 பற்றி அது என்னங்க சார் எலக்ட்ரிக் டபுள் லேயர் அண்ட் சூடோ கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடோ கெப்பாசிட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் பிரகாரம் energy can be stored on the electrodes. The chemical reactions takes place at the electrode to storing the energy. சிம்பிளா சொல்ல போனா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா. இன்னொன்று எலக்ட்ரிக் டபுள் லேயர் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கேன் பி ஸ்டோர்ட் ஆஸ் எ எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது இன் பிட்வீன் தி எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் தி எலக்ட்ரோட்ஸ். இங்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸா நடக்காது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் கேன் பி அக்கர் பிட்வீன் தி எலக்ட்ரோட்ஸ் அண்ட் தி எலக்ட்ரோலைட்ஸ் ஆர் ions. ஸோ தட் இஸ் EDLC அண்ட் சூப்பர் கெப்பாசிட்டர். இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இன் சூப்பர் கெப்பாசிட்டர். பட் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் என்ன சொன்னாங்கன்னா இது மட்டும் இல்லை, ஹைபிரிட் கெப்பாசிட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வாட் யூ மீன் ஹைபிரிட் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் த காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே. ஸோ இதுதான் இப்போ மேஜர் தீமாக இருக்குது, தட் இஸ் கால்ட் ஹைபிரிட் கெப்பாசிட்டர்ஸ். ரீசன் என்ன அப்படின்னா திஸ் ஹைபிரிட் கெப்பாசிட்டர் இஸ் nothing but the combination of battery and super capacitors. So the combination of batteries and super capacitors அப்படிங்கிறப்பவே நீங்க கண்டிப்பா என்ன திங்க் பண்ணியிருக்கணும்னா, அப்ப யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து பேட்டரி டைப் எலக்ட்ரோட்ஸ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியலாகவும் இருக்கும், டிவைஸ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியலாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் சூப்பர் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய மெட்டீரியலாகவும் இருக்கும். அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்றப்போ ஆப்வியஸ்லி எனர்ஜி ஆஸ்பெக்ட்ஸ், பவர் ஆஸ்பெக்ட்ஸ், லைஃப் சைக்கிள் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே டபுள்டு அல்லது இம்ப்ரோவைஸ் டிராஸ்டிக்கலி. ஓகேவா, இதுதான் சிம்பிள். அப்போ சிம்பிளாக என்னங்க சார் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் டைப் ஸ்ட்ரக்சர் தான். பேசிக்காக 2 எலக்ட்ரோடு சென்டரில் எலக்ட்ரோலைட்ஸ் வச்சிருக்கிறாங்க. இதுதான் எல்லா டிவைஸோடைய காமன் ஸ்ட்ரக்சர். எல்லா டிவைஸ்னா பேட்டரி, சூப்பர் கெப்பாசிட்டி. சூப்பர் கெப்பாசிட்டியில் ஒன்றும் பெரிய வேரியேஷன் நான் சொன்னேன். இந்த 2க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்டே சொன்னதான். வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இது மட்டும் தான். ஸோ இந்த வேரியேஷன்ஸ், அதாவது எனர்ஜி டிஃப்ரென்ஸையும் பவர் டிஃப்ரென்ஸையும் நாங்கள் மெர்ஜ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே ஹைபிரிட் கெப்பாசிட்டர்ஸ். இந்த ஹைபிரிட் கெப்பாசிட்டர்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் இந்த சூப்பர் கெப்பாசிட்டரில் ஒரு டைப் ஆஃப் டிவைஸ். இதுதான் வந்து இன் ஃபியூச்சரில் மிகப்பெரிய ரெவல்யூஷனை உருவாக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா இந்த ஹைபிரிட் கெப்பாசிட்டர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் சூப்பர் கெப்பாசிட்டரில் போயிட்டு இருக்கு. எதுக்கு அப்படின்னா டு காம்பன்சேட்டிங் தி பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் வெல் அஸ் இம்ப்ரோவைசிங் தி சூப்பர் கெப்பாசிட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம ரிசர்ச் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஃபியூச்சர் வில் பி த ப்ராமினன்ட் ரோல் ஆஃப் சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் பிகாஸ் இட் இன்க்ரீசிங் தி ஸ்டோரிங் ஆஃப் எனர்ஜி பர் ஸ்கொயர் ஏரியா as well as the delivering the power both in the higher order as well as larger life cycles. அவ்வளோதான். அண்டு குட் என்விரான்மெண்டல் சேஃப்டி. லோ காஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுறது என்ன, கிராஃபின் டைப் எலக்ட்ரோட்ஸ். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஹை பவர் பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஸோ அந்த கிராஃபின் பேஸ்ட் எலக்ட்ரோட்ஸ் ஆர் கார்பன் பேஸ்ட் எலக்ட்ரோட்ஸ் கேன் பி அடாப்டிங் ஃபார் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ். அதுதான் மெயின் தீமாக இருக்குது. as well as different electrolytes சொல்றாங்க. இன்ஆர்கானிக் எலக்ட்ரோலைட்ஸ், ஆர்கானிக் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது. இந்த எலக்ட்ரோலைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டெப்த் ரிசர்ச் அப்படிங்கிறப்போ தான் நமக்கு வந்து தெரியும். பட் இப்போ உங்களுக்கு என்ன பேசிக்காக வேணும்னா, அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய டிவைஸ்ல மெயினாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஓகே, ஒரு டிவைஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க, அதுல பேட்டரி மட்டும் இல்லை சூப்பர் கெப்பாசிட்டரா நம்ம பேச போடுறோம். அந்த சூப்பர் கெப்பாசிட்டர் ஏன் பேசும் பொருளாக மாறுதுன்னா because making of hybrid device of super capacitors and battery device. So இந்த மாதிரி உருவாக்குறப்போ this will be a big revolution in the electric vehicles. இப்போ வரைக்கும் வரக்கூடிய இந்த பேட்டரி டைப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் மேபி within 10 years or more, after the 10 years
the supercapacitor play a vital role. இன்னொரு another important points, இதுக்கு மேஜர் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பெருசா யோசிக்க தேவையில்லை. மெஜாரிட்டியா கார்பன் பேஸ்டு மெட்டீரியலையே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கார்பன் பேஸ்டு மெட்டீரியல்ஸ், த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கார்பன் இஸ் நாட் டூ டிஃபிகல்ட்ஸ். ஓகேவா? வேஸ்ட் மெட்டீரியல் இருந்து கூட நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பன் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வேஸ்ட் மெட்டீரியலே யூஸ்ஃபுல் மெட்டீரியலாக மாற்றலாம். அதே மாதிரி லோ காஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் நாம் ஒரு டிவைஸை ஃபேப்ரிகேட் பண்ணி பார்க்குறப்போ திஸ் வில் பி எ ட்ரமாண்டஸ் ரோல் இன் தி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இதைத்தான் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ த ஃபியூச்சர் வில் பி ஹேண்டில்டு பை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ். சரிங்களா? இப்படி தான் இருக்க போகுது. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஃபியூச்சரில் நாம் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ லோ காஸ்ட், லாங்கர் லைஃப் டைம், அதுதான் அல்டிமேட் கோல் ஆஃப் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். டெஃபினெட்லி தட் வில் பி ஹேப்பன் வெரி சூன். தேங்க்யூ வெரி மச். இதுவரைக்கும் முனைவர் நவநீதன் அவர்கள் சொன்னதை கேட்டோம். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம். முனைவர் நவநீதன் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் KSR வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்ய உதவிய இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் கச்சா, அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்திற்கு KSR சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.